வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை கரூர் மாவட்டத்திற்கு செல்ல உள்ளார். குஜராத்தின் சூரத் நகரில் கடந்த 12 மணி நேரத்தில் 32 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 1,60,000 இன்ஸ்டாகிராம் கணக்குகளை முடக்கியுள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியான PF-ற்கு 8.25% வட்டி வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் இராணுவ பதற்றம் அதிகரித்ததால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 3% உயர்ந்தது. பயிர் காப்பீடு செய்ய செங்கல்பட்டு விவசாயிகளுக்கு ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அமோனியா கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலைக்கு முற்றிலுமாக இன்று சீல் வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் முன்னணி விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் ஆகியவை விமான எரிபொருளை GST வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று 8 புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே பாதுகாப்பையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் 4098 தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை முதலமைச்சர் சதீசன் அவர்கள் பார்வையிட்டார். பக்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள 85 அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்த கல்விக் கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பால் நிறுவனங்களில் ஒன்றான ஆரோக்கியா பால் இன்று முதல் லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,05,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நீட் தேர்விற்கான கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள மாநில முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்தியாவின் UPI சேவை இனிமேல் இந்தோனேஷியாவிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டை இணைக்கும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். ஹிட்டாச்சி நிறுவனத்தின் 1000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது. வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆன்லைனிலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லி NCR பகுதியில் ஜூலை 9ஆம் தேதி வரை மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட 34 உலகளாவிய விருதுகளின் பட்டியல் வெளியானது. JEE அட்வான்ஸ்ட் தேர்வு எழுதாமல் ஒலிம்பியாட் போட்டிகளில் சிறந்து விளங்கிய 14 மாணவர்களுக்கு IIT கான்பூர் நேரடியாக BTech மற்றும் BS படிப்புகளுக்கான சேர்க்கையை வழங்கியுள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 750 பணியிடங்களுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்ற சில சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை எளிமைப்படுத்த வருவாய்த்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வாகன சில்லறை விற்பனை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 22% அதிகரித்து ஜூன் மாதத்தில் 26 லட்சம் யூனிட்கள் என்ற சாதனை அளவை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்று அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்தியா, இந்தோனேஷியா இடையே 20 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. வயநாட்டிற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால்
குவாரி சுற்றுலா மையங்களை மூட அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் அறிமுகமாக உள்ள புதிய யூசர் நேம் அம்சம் குறித்து விளக்கமளிக்க மெட்டா நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு மேலும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை நேற்று தலைமை செயலகத்தில் செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் டாக்டர் முத்தையா ராமசாமி அவர்கள் சந்தித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 4800 ஊழியர்களை மீண்டும் பணி நீக்கம் செய்ய மைக்ரோசாப்ட் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் பதவி விலகியதால் காலியான 3 மாநிலங்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜூலை 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை மற்றும் விஞ்ச் சேவை ஆகியவற்றிற்கு டிக்கெட்கள் ஆன்லைன் முன்பதிவு செய்யும் வசதி தொடங்கியது. 2025-26ஆம் நிதியாண்டில் ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்கள் 1738 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை செலுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு நிதி உதவியுடன் செயல்பட்டு வந்த 72.3% தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 13ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை விமான நிலையம் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. கோவில்களில் முன்பதிவு தரிசன சீட்டுகளில் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். ஊட்டி குன்னூர் இடையே தினந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு மலை ரயில் சேவை அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராமம் கிராமப்புற சுகாதார மற்றும் குடும்பநல அறக்கட்டளை நிறுவனத்தில் 6 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. சென்னையில் நடைபெற்ற விசிக விருதுகள் வழங்கும் விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் 7 பேருக்கு விருதுகளை வழங்கினார். சென்னையில் கட்டுமான விதிகளை மீறியோருக்கு ஒரே நாளில் 12,25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் சுற்றுலாவை மேம்படுத்த ரோப்வே அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.